ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃப்ரேமிங் லேட்டன் யூடியூப் சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவியோட பேர் லைஃப் இன்சூரன்ஸ் காம்பெனி ஓகேவா, எல்ஐகே லைக். ஓகே, இந்த மூவியை டைரக்ட் பண்ணது யாருன்னா விக்னேஷ் சிவன். அண்ட் இந்த மூவியை நான் தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம் பிரதீப் ரங்கநாதனுடைய ப்ரீவியஸ் மூவிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அது முக்கியமாக தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட ட்ராகனும், அதுக்கப்புறம் அந்த இன்னொரு படம் பேர் என்ன, டியூடு. இந்த ரெண்டு மூவியும் வந்து பார்த்திங்கன்னா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கூட ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் கொஞ்சம் அதெல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்ததுனால இந்த படம் வந்து நான் தியேட்டரில் போய் கண்டிப்பாக போய் பார்க்கணுன்ட்டு நான் போன படம் தான் இந்த படம். இது வந்து விக்னேஷ் சிவன் மூவியோடைய டைரக்ஷன். அண்ட் அதே சமயத்தில் எனக்கு விக்னேஷ் சிவனுடைய மூவிஸ் வந்து அந்தளவுக்கு பெருசாக கனெக்ட்லாம் ஆகலை. அந்த நானும் ரவுடி தான் மூவி மட்டும் எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து ஓகேவாக தான் எனக்கு பிடிக்கும், நானும் ரவுடி தான். மற்ற மூவிஸ்லாம் எனக்கு அந்தளவுக்கு எனக்கு கனெக்ட் ஆகலை. ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா எடுத்துருப்பார், அவ்வளோதான், ஓரளவுக்கு. ஸோ ஓகே, இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு அன்ஃபோக்கஸ்டான ஒரு மூவி. ஓகேவா, நிறைய இடத்துல கிளாரிட்டி இல்லை. ஓகே, இதோடைய ஒப்பீனியன் நம்ம டேரெக்டாகவே போய்டுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோடைய ஸ்டோரி மட்டும் எப்படின்னா, இது வந்து ஒரு ஃப்யூச்சரில் நடக்கிற ஒரு மூவி, ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் சைஃபை மூவி. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2040 நடக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டோரி டைம்லைன். ஓகே நம்ம இப்படியே சொல்லலாம். பிரதீப் ரங்கநாதனுடைய கேரக்டரைசேஷன் வந்து எப்படின்னா, அவர் லைஃப்பில் வந்து மொபைல் ஃபோனே வச்சுக்க மாட்டார். ஓகேவா, அவங்க அப்பாவும் அது விரும்ப மாட்டார். அவங்க அப்பாவுடைய இன்ஃப்ளூன்ஸில் தான் அவர் இருப்பார். ஓகேவா, அண்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு பர்சன். ஓகே, அது ஒன்று. அண்டு அது ஒன்று. அதே சமயத்தில் அவருக்கு வெளி உலகத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ட்டு ஒரு ஆசை ஒன்று இருக்கும், அது ஒன்று. அண்டு அவர் லவ் பண்ணுற பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த தீமான்ற கேரக்டர், கிருத்தி ஷெட்டி, அவங்களுடைய கேரக்டரைசேஷன் வந்து எப்படி இருக்கும்னா, அவங்க லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் இல்லாமல் அவங்களால வாழ்க்கையே நடத்த முடியாது. எதுக்குனாலும் மொபைல் ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போவும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லோரும். அண்டு இது எப்படி ஃப்யூச்சர்னு காமிக்கிறாங்கன்னு தெரில. ஸோ மொபைல் ஃபோன் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அவங்களால. ஓகேவா, அப்புறம் இன்னொரு கேரக்டர் ஒன்று இருக்குது இந்த படத்தில், அதுதான் ஆப், எல்ஐகே லைக் ஆப்பு. அந்த ஆப்புடைய அல்கோரிதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மனிதர்களுடைய அனைத்து டேட்டா பேஸும் அந்த ஆப்பில் இருக்கும். அண்ட் அந்த ஆப்புடைய ஃபங்க்ஷன் வந்து ஜாப் வந்து என்னென்னா, ஒரு ஆணும் பெண்ணும் லவ் பண்ணும்போது அவங்களுடைய லவ் வந்து எந்த அளவுக்கு உண்மையானது அப்படின்ட்டு ஒரு கேல்குலேஷன் ஒன்று பண்ணோம் அந்த ஆப்பு. அண்டு ஸோ இதுதான் ஓகே, எந்த அளவுக்கு அவங்களுடைய லவ் வந்து ஒருத்தர் ஒத்து போகுது அப்படின்ற ஒரு கேல்குலேஷன் ப்ரிடிக்ஷன் பண்ணும். அண்டு அந்த ஆப்பு ஒன்று, அந்த ஆப்பு வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தி வந்து பயங்கரமாக நம்புவாங்க. அண்டு அந்த ஆப் மேலே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்கெப்டிக்கலாக இருக்கிறவர் தான் ப்ரோட்டாகனிஸ்ட்டு, நம்ம பிரதீப் ரங்கநாதன். ஸோ இப்படி தான் போகும். அண்டு ஒரு கிளாஷ் மாதிரி போகும். இது வந்து கொஞ்சம் சரியாக எடுக்கலை, இதுதான் உண்மை. ஓகேவா, ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, பிரதீப் ரங்கநாதனும் கீர்த்தி ஷெட்டி இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுற சீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்லுங்க, லவ் ஆன் ஃபஸ்ட்டு சைட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு பிரதீப்புக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஆகும். அப்புறம் இந்த ஹார்ட் அட்டாக்கு காரணம் வந்து அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு மேலே இவருக்கு வந்து ஒரு பெரிய லவ் ஒன்று இருக்குது. அது மாதிரி எதுவும் ஏடாவரமாக சொல்லிகிட்டே இருப்பானுங்க. ஓகேவா, அது இப்படி பார்த்த உடனே பயங்கர லவ் வரும். அந்த லவ் வந்து ஹார்ட் நின்றோம், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகே, அந்த சீன் வந்து ஆக்சுவலி எதுக்கு வச்சாங்கன்னு எனக்கு தெரியல அந்த சீனு. ஸோ லவ் ஆன் ஃபஸ்ட்டு சைட். அண்ட் அந்த ஃபஸ்ட்டு சைட்டில் பிரதீப் ரங்கநாதனோட ஹார்ட் ஸ்டாப் ஆகிடும், அதுக்கப்புறம் உயிரோடு வந்துடுவார், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பிரதீப் ரங்கநாதனுடைய இது. ரொம்ப சிம்பிளான ரைட்டிங் தான் இருக்கும். ஓகேவா, அண்டு கீர்த்தி ஷெட்டி, அதுக்கப்புறம் இவரும் கீர்த்தி ஷெட்டியும் மீட் பண்ணுவாங்க, லவ் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒன்று. இந்த படத்தில் வந்து ஒரு விஷயம், பெரிய ப்ராப்ளம் வந்து என்னென்னா, அந்த படத்தில் வந்து ஏஐ வந்து ஒரு கெட்டதாக காமிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஏஐ ஆப்பு மூலமாக லவ் பண்ணுறதே ஒரு கெடுதலாக காமிப்பாங்க. ஸோ இது ஒன்று. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பு மூலமாக லவ் பண்ணதுனால தான் நிறைய இன்டர் கேஸ்ட் மேரேஜ் நடந்திருக்கு.
ஆப் மூலமாக லவ் பண்ணி ஒருத்தர் பார்த்து மீட் பண்ணி அந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆப் மூலமாக தான் நடந்திருக்கு. ஆப் மூலமாக தான் அது ஒன்று. அதே மாதிரி நிறைய ஏழைகள்லாம் இருப்பாங்கள்ல, நிறைய புவரான பீப்புள், அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாலேஜெல்லாம் அன்ரீச்சபிளாக இருக்கும். அந்த ஏஐ மூலமாக அவங்களுக்கும் நிறைய நாலேஜெல்லாம் ஷேர் பண்ணி அவங்களும் நாலேஜை ஏற்றிக்கிறாங்க, லேர்ன் பண்ணிக்கிறாங்க. அண்டு ஏஐ மூலமாக வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு சில நாலேஜெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்டலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் ரீச் ஆகாது. ஆனால் ஏஐ மூலமாக அதெல்லாம் ரீச் ஆகிருக்கும். அண்டு அவங்களுக்கு இதுவரை கிடைக்காத நாலேஜெல்லாம், அவங்க பரம்பரைக்கே கிடைக்காத நாலேஜெல்லாம் ஏஐ மூலமாக தான் கிடச்சிருக்கு. அவங்க யார்கிட்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மூவியில் வந்து ஏஐ வந்து ஒரு நெகட்டிவாக காமிக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்கள ஒரு பிற்போக்காக கொண்டு போகும். ஏஐ மூலமாக நம்ம நல்லா ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், நிறைய விஷயம் லேர்ன் பண்ணணும், நிறைய ஆப்லாம் க்ரியேட் பண்ணி நிறைய சம்பாதிக்கலாம். அது இன்டர்நேஷ்னலாகவே கூட சம்பாதிக்கலாம். ஓகேவா? இந்த கிளாட் ஏஐன்னு ஒன்று இருக்குது. அது மூலமாக நிறைய பேர் வந்து ஈஸியாக எந்த ஒரு ப்ரோக்ராமும் தெரியாமல் அதுலேயே ஏஐ க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நான் கூட க்ரியேட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஏஐ வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் இருக்குது. நம்ம வந்து பைத்தான் இன்னும் நிறைய கம்ப்யூட்டர் சம்மந்தமான ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு முன்னெடுப்பான ஒரு மூவி தான் நம்மளுக்கு வேணும். சயின்ஸு, அப்புறம் நிறைய ராக்கெட் சயின்ஸு, மெக்கானிக்கல் சம்மந்தமான ஒரு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, நல்ல ஒரு ப்ராக்ரெசிவான ஒரு விஷயம் தான் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு தான் அந்த சைஃபை மூவி வந்து உதவணும். ஓகேவா? பிற்போக்குத்தனமான விஷயத்துக்கு தள்ளி விடுறது பேர் வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு மூவியை தான் நான் பார்க்குறேன். வெறும் விவசாயத்தை காப்பாற்றணும். விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா என்னது, அது வந்து ஒரு ஆதிக்க சமுதாயத்து கண்ட்ரோலில் தான் இருக்குது எல்லா விவசாயம் இன்னும். ஸோ இது வந்து விவசாயத்தை கண்ட்ரோல் பார்க்கணும். விவசாயமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயற்கையானது. ஒரு இருக்கிற மரம் எல்லாமே இயற்கையை அழிச்சிட்டு தான் விவசாயமே பண்ண ஆரம்பித்தாங்க. விவசாயம் வந்து இயற்கையானது கிடையாது. ஸோ இது வந்து எப்படி இந்த படத்தில் கொண்டு போகிறாங்க தெரியல. இன்னும் நீங்கள் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் இதுதான், அப்புறம் இளநீ குடிக்கணும், அது குடிக்கணும், அதெல்லாம் சாப்பிட்லாம். பட்டு ரொம்ப ஆர்கானிக்கிட்டு ரொம்ப ஓவராக போகக்கூடாது. ஏன்னா நம்ம இப்போ எல்லாமே ஃபர்டிலைசரு எல்லாமே ஜெனட்டிக் இது டிவைஸ் பண்ண சாப்பாடு தான் சாப்பிட்றோம். அது மூலமாக தான் எல்லாருக்குமே நிறைய சாப்பாடு கிடைக்கிது. ஆர்கானிக்காக நம்ம பண்ணோன்னா நிறைய பேருக்கு சாப்பாடு வந்து கிடைக்காது. அதுக்கு நிறைய தண்ணியும் செலவாகும். ஸோ நிறைய பிரச்சனை இருக்குது. இஷ்டத்துக்கு ஏஐயை குளோரிஃபை பண்ணுறானுங்க அந்த படத்தில். சாரி, ஏஐயை டீக்ரேட் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி தாழ்வான ஒரு கேவலப்படுத்துகிறாங்க. ஸோ இவ்வளோ தான். எல்லோரும் கையில் வந்து மொபைல் ஃபோனோடு இருக்கணுன்ட்டு சொல்லலை. பட்டு மொபைல் ஃபோன் வந்து ரொம்ப தேவை, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதெல்லாம் தூக்கி போகிறதுலாம் ரிஸ்க்கு. ஓகேவா? இந்த படத்தில் வந்து மொபைல் ஃபோன் வந்து ரொம்ப ஒரு விரோதியாக காமிப்பாங்க. மொபைல் ஃபோன் மூலமாக தான் நிறைய பேருக்கு வந்து நாலேஜே கிடச்சிருக்கு. ஓகேவா? நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா, நீ இந்த சமுதாயத்தை சேர்ந்தவனால உனக்கு நான் எதுவும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன், உன் மூஞ்சி வந்து அசிங்கமாக இருக்குது, அதனால் உன் கூட பேச மாட்டேன், உன் பக்கத்தில் உட்கார மாட்டேன், உனக்கு எதுவும் சொல்லித்தர மாட்டேன். ஓகேவா? அந்த மாதிரி சோஷியல் பிளாக்கிங் வந்து நிறையா இருக்குது. இந்த மாதிரி இடத்துல வந்து மொபைல் ஃபோன் வந்து நிறைய உதவி பண்ணியிருக்கு. மொபைல் ஃபோன் ஏஐலாம் நிறைய பேர் அப்கிரேட் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவியில் வந்து நிறைய மினி கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? எல்லாமே சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். ஓகே, இந்த இன்ஃப்ளூயன்சரை வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கான ஒரு ப்ரொமோஷனாக அவங்க கொண்டு வந்தாங்களா, இல்லை ஒரு வேளை விக்னேஷ் சிவன் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இவனும் நம்ம படத்தில் நடிக்கணும், இவனை வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு இடத்துல வச்சு அழகு பார்க்கணும், அதுக்காக இந்த இன்ஃப்ளூயன்சரை வந்து படத்தில் வச்சு நடிக்க வச்சாங்களான்னு தெரில. இன்ஃப்ளூயன்சர் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் நடிக்கிறது வந்து நல்ல விஷயந்தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது ரொம்ப நல்லது. என்னுடைய இன்னொரு யூடியூப் சேனலில் கூட இதை ஜஸ்டிஃபை பண்ணி நான் நிறைய பேசியிருப்பேன். இன்ஃப்ளூயன்சர் வந்து நடிக்கிறது வந்து யாரும் குறை சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. ஓகே, குறை சொல்லுங்கள், ஆனால் நீங்கள் அவங்கள வந்து நடிக்கவே கூடாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது அவங்கவுங்க இஷ்டம் அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த படத்தில் வந்து நடிக்க வச்சுருப்பாங்க, ஆனால் அது வந்து அந்தளவுக்கு கனெக்டே ஆகலை. ஒரு ஸ்டோரி டெல்லிங்க்கு வந்து பெருசாக உதவலை. அந்த கேரக்டர் வந்து வேறு யார் வேணாலும் போட்டு நடிக்க வச்சுருந்துருக்கலாம், அது கம்மியான அமௌண்ட்லேயும் பண்ணியிருந்துருக்கலாம். ஓகேவா? இது வந்து கொஞ்சம் மீனிங்கே கிடையாது. ஓகேவா?
அந்த சோஃபா விற்கிற பையனை வந்து போட்டிருப்பாங்க. அவன் என்ன பேசுகிறான்னே எனக்கு புரியல. அவன் டைலாக்கும் எனக்கு எதுவும் புரியல. அதுக்கப்புறம் யோகி பாபுவோடைய டைலாக் கூட நிறைய டைலாக்லாம் எனக்கு அவ்வளோ சரியாகவே புரியல என்ன சொல்கிறாருன்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேவா. இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, அந்த படத்தில் அந்த இன்ஃப்ளூயன்சர்லாம் போட்டிருப்பாங்களே, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, அவங்க வந்து அவங்கள அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சில நபர் இருப்பாங்க. இந்த அபிஷேக் ராஜான்னு ஒருத்தர் இருப்பார், அவர். அதுக்கப்புறம் இன்னொரு நபர் ஒருத்தர் இருப்பார். ஒரு கப்புள்ஸ் வந்து இருப்பாங்க. அதாவது இன்ஸ்டாகிராம் கப்புள்ஸு. அவங்களோட வீடியோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கப்புள்ஸும் இதில் இருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்குமே வந்து தனித்தனி ஸ்டோரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பார். அது ப்ராப்பராக ரைட் பண்ணலை அண்டு ஸ்ட்ராங்காக பில்டும் பண்ணல. அண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, சரியாகவே ஆரம்பிச்சிருக்க மாட்டார், சரியாகவும் முடிச்சிருக்க மாட்டார். ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டாக அண்டு கொஞ்சம் எமோஷ்னலாகவே கனெக்ட் ஆகுது அவங்களுடைய ஸ்டோரியில். ஆனால் ஸ்டோரி ஒன்று எழுதுகிற மாதிரி எழுதியிருப்பார். ஓகேவா. ரொம்ப டைனியாக அவனுக்கு இது அது நீங்களே எமோஷனாக ஃபீல் பண்ணிக்கோங்கன்னு அப்படின்ட்டு நம்மக்கிட்ட ஒப்படைச்சிருப்பார். அந்த மினி கேரக்டருடைய எமோஷ்னல் ஸ்டோரியை. ஐயோ, அது என்ன சொல்கிறதுன்னு தெரில. சின்ன சின்ன கேரக்டரு, அந்த கேரக்டருக்குன்னு தனியாக ஸ்டோரி எழுதியிருப்பார். எல்லாமே ஆஃப் பேக்குடுன்னு சொல்லலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா அது என்ன இதுன்னு தெரில. அவர் வேறு ஏதோ ஒன்று நினச்சி பண்ணியிருக்காரு, ஆனால் எதுவும் சரியாக வரல. ஓகே. இன்னொரு தியரி ஒன்று இருக்குது. விக்னேஷ் சிவன் வந்து நிறைய ஃபுட்டேஜ் எடுத்திருக்காரு. ஆனால் எடிட்டிங்கில் வந்து எதெல்லாம் போடணும் எதெல்லாம் போடக்கூடாதுன்ட்டு ரொம்ப பெரிய குழப்பத்தில் இருந்திருக்காரு. அந்த குழப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து அவர் நிறைய ஃபுட்டேஜில் எடுத்ததுனால அந்த எடிட்டிங்கில் கட் பண்ணுன்ற ஒரு இடத்துல வரும்போது அந்த மினி கேரக்டருக்குள்ள அதில் நிறைய சீன்ஸ்லாம் கட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படம் வந்து எப்பயோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க இந்த படம் பண்ண போகிறோன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த படம் ஷூட்டிங்கில் எப்பயோ ஆரம்பிச்சிச்சு. அண்ட் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணாங்க. அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸுக்கு வந்து நிறைய டைம் ஆகுதுன்றாங்க. ஆனால் இந்த படத்தில் சிஜிஐ விஎஃப்எக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக அந்த குரோக் ஏஐ, அதுக்கப்புறம் மெட்டா ஏஐ அதில் க்ரியேட் பண்ணுற வீடியோஸ் மாதிரி தான் இருக்குது. பெருசாக டீட்டெயில்டாகவும் அது நம்மளுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை. ஓகே, இது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த படம் ஃப்யூச்சரில் நடக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஆனால் அந்த படத்தில் வர ஏஐ ஆப்போடைய ஃபார்முலா அல்காரிதம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட் ஏஐலே நிறைய இருக்குது. ஓகேவா. அது எதுக்கு ஃப்யூச்சருக்கெலாம் போகணுன்னு எனக்கு தெரில. ஸோ மூவி வந்து அந்தளவுக்கு ஒரு இன்டலெக்சுவலாகவும் க்ரியேட்டிவாகவும் வாவ் அமேசிங் அந்த மாதிரி எதுவும் தோணலை. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் சீமானோடைய நடிப்பு ஆக்சுவலி நல்லாவே இருந்தது. நிறைய பேர் வந்து சீமான் வந்து இந்த படத்தில் நடிக்க போகிறாருன்னு சொன்ன பிறகு நிறைய பேர் வந்து இது ஒரு நெகட்டிவாக சொன்னாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சீமான் தான் அந்த படத்தில் நல்லாவே நடிச்சிருக்காரு. அவர் இந்த படத்தில் சொல்கிற கருத்துலாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் நல்லா நடிச்சிருக்காரு, அது வரைக்கும் சொல்லலாம். அண்டு சீமானே ஆக்சுவலாக கொஞ்சம் காமெடி பண்ணியிருப்பார். சீமானும் பிரதீப் ரங்கநாதனும் சேர்ந்து. இன்னொரு விஷயம் என்னென்னா, பிரதீப் ரங்கநாதனுக்கு காமெடி வந்து நல்லாவே வருது. ஸோ அந்த காமெடி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு ஃப்யூச்சர் வந்து இன்னும் செம்மையாக இருக்கும், அருமையாக வரும். அதாவது இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலே அவரோட க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் க்ரோத்து நல்லா இருக்குன்னா நான் என்ன சொல்கிறேன், அவருடைய ஆக்டிங் சொல்கிறேன், மணி. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல இந்த மினி கேரக்டரை பற்றி. ஒரு கேரக்டருக்கும் ஒரு ஸ்டோரி ஒன்று வச்சுருப்பார். ஆனால் அது ஃபுல்லாக நம்மள்கிட்ட நிறைய தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ இது ஒன்று. இந்த படத்தில் ஒரு பெரிய ட்ராபேக் வந்து என்னென்னா, இந்த எல்ஐகே ஆப் இருக்குல்ல, அதுதான் பெரிய ட்ராபேக்கு. இந்த எல்ஐகே ஆப் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், அது எப்படி உபயோகம் பண்ணணும், அது எப்படி அல்காரிதம் கலெக்ட் பண்ண கூட சொல்லுவாங்கன்னு தெரில. அந்த எல்கே ஆப்பை பற்றி ஓவர் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிகிட்டே இருப்போங்க. ஒரு டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கே போர் அடிச்சிச்சு. எப்பாடே
எத்தனை தடவை சொல்லிகிட்டே இருப்பீங்க இதே இதுன்னு. முதல் பாத்துலேயும் இதான் சொன்னாங்க, ரெண்டாவது பாத்துலேயும் இப்படி தான் சொல்கிறானுங்க. ரொம்ப இதுவாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த எல்ஐகே ஆப் விஷயமா அது விஷயமா ஒரு கோர்ட்டில் கேஸ் நடக்கும். அந்த ஆப் சம்மந்தமான ஒரு சர்ச்சை. இந்த ஆப் வந்து ஒரு கரெக்டாக இல்லை தப்பான்ட்டு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டே வருவார். இந்த பிஜேபிக்கு சொம்படிப்பார் அந்த நபர் வருவார். ஓகேவா, அவர் தான் ஜட்ஜாக வருவார். ஓகே, ஸோ இது ஒன்று. ஸோ அந்த மாதிரி அந்த ஆப் சம்மந்தமான ஒரு சில ஸ்டோரி வந்து தனியாக போயிட்டே இருக்கும். ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹரிடாக இருக்கும். ப்ராப்பரான ஸ்ட்ராங்கான பில்டப் இல்லை, எல்லாமே கொஞ்சம் ஹரிடாக இருக்கும். அண்ட் டைலாக்லாம் வந்து அந்தளவுக்கு இதுவெல்லாம் இல்லை. அண்டு ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எஃப்ஜே சூர்யா அந்த ஆப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த ஆப் சம்மந்தமான ஒரு லவ் ஃபீலிங் என்ன, அதுக்கான அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான டைலாக் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைலாக்லாம் வந்து வைரமுத்துக்கிட்ட கேட்டால் அவர் அழகாக சொல்லி கொடுத்துருப்பாரு. அது கூட நம்ம எழுதிட்டு இருந்துருக்கலாம். சும்மா சொல்கிறேன், வெறும் வைரமுத்துனா வைரமுத்து இல்லை, வேறு ஏதாச்சும் போயிட்டுக்கிட்ட அதெல்லாம் வந்து சரியாகவே பண்ணலை இந்த இதில். அண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹரிடாக இருந்தது, எல்லாம் விட்டு விட்டு இருந்தது. நடுவில் ஏதோ ஒரு சீன்லாம் காணாமல் போன மாதிரியே இருந்துச்சு. ஸோ இது ஒன்று எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பண்ணல. ஓகேவா, எல்லா நிறைய சீன் எடுத்திருக்காரு அவர் டைரக்டர் விக்னேஷ். இது தேவையில்லாத வேலை. டைரக்டர் வெற்றிமாறனும் இதே மாதிரி தான் பண்ணுறாரு. அண்ட் நான் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இந்த மாதிரி வேலை தான் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் தேவையே இல்லாத வேலை. ஓகேவா, ஓகே, ஃபைனலாக இந்த மூவியில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்துன்னா இந்த படத்தில் வர சாங்ஸு எல்லாமே நல்லாயிருக்கு. அண்ட் சாங்குடைய எல்லோரும் நிறைய இடத்துல வந்து சாங் வந்து வந்துகிட்டே இருக்கு. அது வந்து சாங் வந்து கேட்குறது நல்லாயிருக்கு. பட் ஆனால் நிறைய இடத்துல அது மூவியில் நிறைய இடத்துல வந்துகிட்டே இருக்கா. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோரிக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்குது. அது ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேமஸான ஒரு பாட்டு, எனக்குன்னு யாரும் இல்லை, உனக்கு அது தோணவில்லை. அந்த பாட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தியேட்டர் அட்மாஸ்பியரில் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. போத நீதானே. ஸோ அந்த பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஓகேவா, ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. அதுவும் மியூசிக் சம்மந்தமாக தான். எங்கே பார்த்தாலும் பேக்ரவுண்ட் மியூசிக்கை லவுடாகவே வச்சிட்ருக்காங்க. ஏன் இன்னும் ஒரு எப்படி சொல்லுது, ஒரு 1 மில்லியன் வால்யூமில் வைக்க வேண்டியதானே. டார்ச்சர் பண்ணுறானுங்க பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு இந்த சவுண்ட் எடிட்டிங் போடுங்கடா. ஓகேவா, அட்மாஸ்பியரிக் மியூசிக் கொடுங்க, சவுண்ட் டிசைனிங் போடுங்க. அந்த பீப்புள் ரியலிஸ்டிக்கான ஒரு இம்மர்சிவான எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. இம்மர்சிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. ஓகேவா, டார்ச்சர் பண்ணாதீங்க, கடுப்பு எதிரானுங்க அவனுங்க. ஓகேவா, அப்புறம் மிஸ்கின் வந்து அந்த மூவியில் வருவார். அண்டு ரொம்ப இதுவாக இருக்காது, பெருசாக இருக்காது அவருடைய ரோலு. ஓகே, அது ஒன்று. அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் ஸ்டார் வருவார். அவருக்கு தியேட்டர் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. அண்டு வாட்டர்மெலன் ஸ்டார் கூட அவரை சுற்றி வந்து ஒரு இது இருக்காது, ஒரு இன்னர் ஸ்டோரி லைன் இருக்காது இந்த அபிஷேக்குக்கு இருக்கிற மாதிரி. அண்டு வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து சும்மா அப்படி லைட்டாக வருவார். அது தியேட்டர் ரெஸ்பான்ஸு அது நல்லா இருந்தது. ஓகே, அது ஒன்று. அதுக்கப்புறம் ஷாரான்னு ஒரு நபர் ஒருத்தருப்பார். அவர் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் இன்னும் நல்லா நிறைய காமெடி ரோல்லாம் நல்லாவே பண்ணுறாரு. அவர் இன்னும் நல்லா காமெடி ரோலில் நிறைய மூவி கிடச்சா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் விடிபி கணேஷ், அது ஓகே. ஸோ அது ஒன்று. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் கீர்த்தி ஷெட்டி அவங்க நல்லா நடிச்சிருக்காங்களா இல்லையான்னு கேட்டிங்கன்னா எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி நிறைய பேர் சிமிலராக தான் நடிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அவ்வளோதான், பெருசாக எனக்கு எதுவும் தெரில. ஸோ அவ்வளோதான் கைஸ் என்னுடைய ஒப்பீனியன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் வந்து நல்லா தான் நடிச்சிருக்காரு. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஓவர் ஆக்டிங், ரெகுலராக இந்த மாதிரி தான் நடிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. பட்டு எனக்கு வந்து அந்த மாதிரி தெரில, கொஞ்சம் இதில் நல்லாவே நடிச்சிருக்காரு. ஓகேவா,
நல்லாவே நடிச்சிருக்காரு. அவருக்கான சீன் எல்லாமே நல்லாவே இருக்குது. அண்ட் எஸ்ஜே சூர்யா இந்த மூவியோடைய இம்பார்ட்டண்டான ஒரு நபர். அவர் ஒரு டான்ஸ் ஒன்று ஆடியிருப்பார். அந்த மியூசிக் வந்து ஆடியிருப்பார். அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதே ஸ்பீடு, அவர் பழையபடி எப்படி ஸ்பீடாக ஆடுவாரோ அதே ஸ்பீடு, அதே டச். ஸோ அது நல்லா இருந்தது. அந்த சாங், அந்த டான்ஸ் வந்து நல்லா இருந்தது. ஸோ எஸ்ஜே சூர்யாவுடைய நடிப்பும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் ஒன்று நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் என்னென்னா, எஸ்ஜே சூர்யாவை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய கத்திகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய இப்போ இந்த மூவி மட்டும் இல்லை, நிறைய மூவியில் வந்து பார்த்திங்கன்னா நான் கத்திகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மார்க் ஆண்டனின்னு ஒரு மூவி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொட்டை 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 பனக மட்டை கொட்டை அந்த மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வரும். அதில் கத்துறது வந்து ஓகே, அந்த படத்துக்கு வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி ரைமிங்கான டைலாக் இருந்துச்சு. அதுலேயும் ஒரு அதில் கூட பார்த்தீங்கன்னா அவன் கடைக்காரன் அந்த மாதிரி கத்துவார். ரைமிங்கான ஒரு நகைச்சுவை இருக்கும் அதில். பட் எல்லா படத்துக்கும் அதே மாதிரி கத்திட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, ஓகேவா? ஸோ அது ஒரு ப்ராப்ளமாக நான் பார்த்தேன். நான் அவருடைய ஸ்லோ அண்ட் லோ வாய்ஸ்னால் எப்படி இருக்குன்றதே மறந்து போச்சு. இன்டர்வியூவில் மேபி நம்ம பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். படத்தில் பார்க்க முடியுமான்னு எனக்கு ரொம்ப டவுட்டாக தான் இருக்குது. அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இது ஒன்று. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த என்னுடைய ஒப்பீனியன். அண்ட் வேறு ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருப்பானா எனக்கு தெரில. ஓகே, இதுதான். ஸோ ஓகே கைஸ், அப்புறம் பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல். அண்ட் உங்களுக்கு நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா, இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓகே தான், அவ்வளோதான் சொல்ல முடியும். உங்களுக்கு வேணும்னா எனக்குன்னு யாரும் இல்லையே அந்த பாட்டு வந்து கேட்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தேட்டரில் போயிட்டு வேணால் போய் பார்க்கலாம். மற்றபடி ஓகே. அண்டு பிரதீப் ரங்கநாதனை நீங்கள் பார்க்கணும், அவரோட மூவிஸ் நீங்கள் இதுவரை மிஸ் பண்ணதில்லை, அதனால் கண்டிப்பாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா போய் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், ஓரளவுக்கு ஓகே தான். அவ்வளோதான் கைஸ், என்னோடய ஒப்பீனியன். அண்ட் பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல், பீஸ். அண்ட் இப்போ டைம் வந்து 4:54. அண்டு அடுத்த மூவி ஒப்பீனியனில் நம்ம பார்ப்போம். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. அண்ட் லவ் யூ, பீஸ். ஓகே, பாய்.